என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நிறைய ரெஸ்டாரண்ட் ஓனர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஆரம்ப காலகட்டத்தில் வாங்கி போட்ட எக்யூப்மெண்ட்டை அதுக்கப்புறம் ஒரு ப்ராப்பர் மெயின்டெனன்ஸே இல்லாமல் அப்படியே ரன் பண்ணுறாங்க. இந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ்லாம் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணாமல் அப்படியே விடுறதுனால என்னென்ன மாதிரி ட்ராபேக்ஸ் வருது, அதை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஏழுமலை சர்டிஃபைட் ட்ரைனர் மற்றும் என்டர்பிரனர். இந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் நம்ம ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறதுனால நமக்கு என்னென்ன நன்மைகள்லாம் இருக்குது அப்படின்றத ஒரு 6 பாயிண்ட் மூலயமா நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆரம்ப காலகட்டத்தில் இது செலவு பண்ணுற மாதிரி தெரிஞ்சாலும் லாங் ரன் பார்க்கும்போது இது மிகப்பெரிய உங்களுக்கு ஒரு காஸ்ட் சேவிங்காக அமையும். அதனால் இந்த எக்யூப்மெண்ட்டெல்லாம் நம்ம ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயமா அமையும். இது முதல் காரணத்தை பார்ப்போம், ரெஸ்டாரண்ட் சேஃப்டி. இது ஒரு எக்ஸாம்பிளோடு பார்க்கலாம். உங்கள் அவுட்லெட்டில் ஒரு ஃப்ரையர் இருக்குதுன்னு வச்சுப்போம். ஃப்ரையரோட ஒயர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 மாதத்துக்கு ஒரு முறை நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஒயர்லாம் டைட்டன் ஆகி இல்லை மக்கி போயோ இல்லை உறிஞ்சி போயோ நாளை பின்ன உங்களுக்கு பெரிய மேஜர் ஆக்சிடெண்ட் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இது மூலிமா உங்களுக்கு ரெஸ்டாரண்ட்டு சேஃப்டியை நீங்கள் உறுதி செஞ்சுக்க முடியும். 6 மாதத்துக்கு அப்புறமா ஃப்ரையர் பின்னாடி வர ஒயரை நீங்கள் மாற்றுறது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். இது மூலிமா உங்கள் அவுட்லெட்டுக்கு ஃபயர் ஆக்சிடெண்ட் ஆகாமலோ உங்களுடைய ஸ்டாஃபோட சேஃப்டியோ நீங்கள் உறுதி செஞ்சுக்கலாம். ரெண்டாவது குவாலிட்டி. எக்யூப்மெண்ட்டை ப்ராப்பராக நீங்கள் மெயின்டைன் பண்ணும்போது அதோட குவாலிட்டி மாறாமல் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் சில்லரோட டெம்பரேச்சர் 1 to 4 டிகிரியில் இருக்கும்போது உள்ளே வைக்கக்கூடிய ப்ராடக்ட் எதுவுமே கெட்டு போகாது. ஸோ ஐடியல் டெம்பரேச்சரில் மெயின்டைன் பண்ணுறதுனால கரெக்டான செல்ஃப் லைஃப்பில் உங்களுக்கு ஸ்டே ஆகும். மூணாவது காஸ்ட் சேவிங். ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் பண்ணுறது மூலிமா இனிஷியல் ஸ்டேஜில் நீங்கள் அதிகமாக காசு செலவு பண்ணுற மாதிரி இருந்தாலும் லாங் ரன்னுக்கு பார்க்கும்போது அந்த எக்யூப்மெண்ட்டோட ஸ்பேர்ஸோ இல்லை ரீப்ளேஸ்மெண்ட்டோ பண்ணுறதை நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். அதே மாதிரி உங்கள் எக்யூப்மெண்ட்டோட செல்ஃப் லைஃப்பை இதை இன்க்ரீஸ் பண்ணும். நாலாவது எஃபிஷியன்சி. இந்த மாதிரி நீங்கள் எக்யூப்மெண்ட்டை ப்ராப்பரான இடைவெளியில் நீங்கள் மெயின்டைன் பண்ணிட்டு வரும்போது உங்களோட பவர் கன்சப்ஷன் இங்கே குறைக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு சில்லரோ இல்லை ஃப்ரீசரோ வச்சுருக்கீங்கன்னா அது சரியாக மெயின்டைன் பண்ணாமல் இருந்ததுன்னா அது கட் ஆஃப் ஆகாமல் ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி கட் ஆஃப் ஆகாமல் ஓடிச்சுன்னா உங்களோட கரண்ட் பில் அதிகமாகும். இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சி அந்த மிஷின் கட் ஆஃப் ஆகாமல் ஓடுது அப்படின்னா ஒரு டெக்னீஷியனை கூட்டு நீங்கள் அதை ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா சரியான இடைவெளியில் கட் ஆஃப் ஆகி ஓடுறதுனால அந்த கம்ப்ரஸரோட செல்ஃப் லைஃப்பும் உங்களுக்கு அதிகமாக வரும். இது மூலிமா கணிசமான தொகை உங்களுக்கு லாங் டைம்லையும் ஷார்ட் டைம்லையும் நல்லா சேவ் ஆகிறத நீங்கள் பார்க்க முடியும். அஞ்சாவது கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த மாதிரி சரியான இடைவெளியில் நீங்கள் எக்யூப்மெண்ட்டை பராமரிச்சுட்டு வரும்போது உங்களோட எக்யூப்மெண்ட்டு தொடர்ந்து செயல்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இது மூலிமா நீங்கள் நான் அவைலபிலிட்டி சொல்ல மாட்டீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு ஐஸ்கிரீம் மிஷின் வச்சுருக்கீங்கன்னா அது அடிக்கடிக்கு ப்ராப்ளம் ஆகுதுன்னா உங்கள் கஸ்டமருக்கு அந்த ஐஸ்கிரீம் மிஷின்னால் நீங்கள் அந்த ப்ராடக்டை நீங்கள் சர்வ் பண்ண முடியாமல் போயிடும். இதனால் உங்களுக்கு கஸ்டமருக்கு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் சர்வ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால் ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் பண்ணும்போது இந்த எக்யூப்மெண்ட்லாம் நல்லா இருக்கிறதுனால உங்களுக்கு பிரேக் டவுன் ஆகாமல் தொடர்ந்து செயல்படுறதுனால உங்கள் கஸ்டமருக்கு ஒரு நல்ல சர்வீஸை நீங்கள் ப்ரொவைட் பண்ண முடியும். ஆறாவது ரொம்ப முக்கியமான ஹைஜீன். இந்த மாதிரி தொடர்ந்து உங்கள் எக்யூப்மெண்ட்டை நீங்கள் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிட்டு வரும்போது உங்களோட ஃபுட்டோட குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் அடிக்கடிக்கு அதை க்ளீன் பண்ணுறதுனால அதோட எண்டு ப்ராடக்டோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி உங்களோட ஃபுட் சேஃப்டியை நீங்கள் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த 6 விஷயங்கள் நீங்கள் இந்த எக்யூப்மெண்ட்டை பராமரிக்க மூலிமா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய இம்பார்ட்டன்ஸ். உங்களோட எக்யூப்மெண்ட்டை நீங்கள் பராமரிச்சுட்டு வரும்போது லாங் ரன்னுக்கு உங்களுக்கு நல்ல பயன் அளிக்கும். இது போன்ற ஃபுட் மற்றும் பிஸ்னஸ் சார்ந்த காணொலிகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.